இலங்கையில் கொரோனா வைரஸ் பரவியதை அடுத்து பிள்ளைகளின் கல்விச் செயற்பாடுகளை வழமை போன்று முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதற்கு மாற்றீடாக ஆன்லைன் முறை ஊடாக கல்வி செயற்பாடுகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதில் ஆரம்பித்து ஆன்லைன் கல்வி இன்று பிள்ளைகளுக்கு இடையில் வேகமாக பரவி வருகிறது. விசேடமாக வணிக நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு பல்வேறு பாடவிதானங்கள் ஊடாக பிள்ளைகள் ஆன்லைன் முறையில் பிள்ளைகளுக்கு கல்வியை கற்பிக்க பெற்றோர் முயற்சிப்பது இன்று சாதாரண விடயமாகியுள்ளது. இந்த ஆன்லைன் முறைக்கு சிறுவர்கள் செல்வதன் ஊடாக அவர்களின் உளவியலில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து சிறுவர் நிபுணத்துவர்கள் பல்வேறு காலங்களிலும் இது குறித்தான தமது நிலைப்பாட்டை தெரிவித்து வந்தாலும் இன்றும் சிறுவர்கள் ஆன்லைன் முறையில் கல்வி கற்கின்றனர். மனோ தத்துவவியலின்படி பிள்ளைகளுக்கு ஆன்லைன் முறையில் கல்வி கற்பிப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை அடிப்படையாக கொண்டு இது குறித்து மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அமைச்சு 3 முதல் 5 வயது வரையான பிள்ளைகள் ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக கல்வி பயில்வது மனோ தத்துவவியல் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி அடிப்படைகளுக்கு முரணானதென தெரிவித்துள்ளது. மனோ தத்துவவியலின் அடிப்படையில் 3 முதல் 5 வயதிற்கு இடைப்பட்ட பிள்ளைகளுக்கு செயற்பாடுகளை அடிப்படையாக வைத்து சமூக மற்றும் உள்ளக செயற்பாடுகளுடன் கூடிய சூழலுக்குள்ளேயே கல்வி கற்பிக்கப்பட வேண்டும். விசேடமாக ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக பிள்ளைகள் நிலையை பார்த்து கல்வி கற்கின்றார்கள். இதனால் பிள்ளைகளுக்கு சமூக திறமைகள் அபிவிருத்தி பாதிக்கப்படும் என்பதோடு கவனத்தை நிலைநிறுத்தும் திறனும் குறையும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனூடாக 3 முதல் 5 வயதிற்கு இடைப்பட்ட பிள்ளைகளின் படைப்பாற்றல் பாதிக்கப்படும். மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு சிறுவர் அபிவிருத்தி கொள்கைகளுக்கு அமைய முன்பள்ளி பருவ அபிவிருத்தியின் போது பிள்ளை நேரடியாக சுற்றாடலுடன் செயற்பட வேண்டும். அதன்போது பிள்ளைகள் அதிகளவில் தொழில்நுட்ப உபகரணங்களுக்குள் முடங்கினால் அவர்களது உடல் உள சுகாதாரம் பாதிப்பை எதிர்கொள்ளும் என்பதால் 3 முதல் 5 வயதிற்கு இடைப்பட்ட பிள்ளைகள் ஆன்லைன் வகுப்புகளுக்கு நடத்த அனுமதிக்கப்பட முடியாது என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும். வர்த்தகத்தை நோக்காக கொண்டு ஏற்பாடு செய்யப்படுகின்ற இவ்வாறான ஆன்லைன் கருத்தரங்குகளில் பிள்ளைகளை பங்கு பெற்று செய்வதன் ஊடாக பிள்ளைகளின் கல்வித்திறன் அதிகரிக்காது என்பதோடு அது இயற்கையான வளர்ச்சிக்கும் பாதிப்பாக அமையும். இந்த விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி அவ்வாறான ஆன்லைன் கருத்தரங்குகளுக்கு பிள்ளைகளை அனுப்புவதை தவிர்க்குமாறு பெற்றோர் அறிவுறுத்தப்படுகின்றார்கள்.